பெரியபாளையம் அருகே வணிகர் சங்கம் சார்பில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் தா. வெள்ளையன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வியாபாரிகள் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே உடல்நலக் குறைவால் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் தா. வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பெரியபாளையம் வணிகர் சங்க பேரவை தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெரியபாளையம் சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகள் அடைத்தும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அமைதி பேரணியாக வந்து வெள்ளையன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஓமலூர் ஒன்றிய அலுவலக பழைய கட்டிடத்தை சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் லலித் ஆதித்ய நீலம் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தொடர்ந்து பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக ஆய்வுப் பணிகளை சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் லலித் ஆதித்ய நீலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் புதிதாக கட்டப்படும் கட்டிட வரைபடத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனையடுத்து ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை ஆய்வு செய்தார். திருவாரூர் அருகே வெண்ணாற்றில் குறைந்த அளவு தண்ணீர் செல்வதால் பாசன வசதிக்கு தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் அரிசந்திரபுரம், அன்னுக்குடி, கொத்தூர், கிளியனூர் உள்ளிட்ட பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விதை நெல் தெளித்து 15 நாட்கள் ஆன நிலையில் வெண்ணாற்றில் குறைந்த அளவு தண்ணீர் செல்வதால் அதிலிருந்து பிரியக்கூடிய பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் நெல் பயிர்கள் கருகும் நிலைக்கு வந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் சங்கம் சார்பில் இமானுவேல் சேகரனாருக்கு நினைவு வேந்தல் அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை டு கரூர் சாலையில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அசோகன் தலைமையில் இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். எட்டயபுரத்தில் சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பள்ளி மாணவ மாணவிகள் மலர் தூவி மரியாதை செய்து பாடல் பாடி அஞ்சலி செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் படித்த மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதி படித்த சுதந்திர பாடல்கள் பாடி அஞ்சலி செலுத்திய பின் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். மக்களுடன் முதல்வர் முகாமில் இருசக்கர வாகனம் கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இருசக்கர வாகனம் கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று மருத்துவர்கள் மூலம் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 2 கால்களும் பாதிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், முதுகு தண்டுவடத்தில் பாதிக்கப்பட்ட கால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளிகள், போலியோவால் 1 கால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்து மற்றும் இதர காரணங்களால் 60% பாதிக்கப்பட்டவர்கள் என அரசு நிர்ணயித்துள்ள தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்முக தேர்வு மருத்துவர்கள் மூலம் நடத்தப்பட்டது. திருப்போரூரில் திமுகவின் முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கலைஞர் அரங்கத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளும் திமுகவை துவங்கி 75ஆம் ஆண்டு பவள விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் இல்லங்கள் தோறும் கழக கொடியை ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருமாவளவன் மது ஒழிப்பு போராட்டம் இந்த நேரத்தில் தேவை என
எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். எஸ்டிபிஐ கட்சியில் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி விமான நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் நடைபெற்றது. இதன் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் மாநில தலைவர் நெல்லை சிறுபான்மையினரின் பாதுகாப்பதற்கான மசோதாவை மத்திய மாநில அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதுபோல இந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்றும், தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் மிக மோசமாக சீர்கேடாக உள்ளது என்றும், மது ஒழிப்பு போராட்டம் திருமாவளவன் அறிவித்திருப்பது தமிழகத்திற்கு தேவையான ஒன்று என்றும், இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பேசியுள்ளார். நரம்பை மீனவ கிராமத்தில் ஆய்வு செய்ய வந்த போலீசாரை முற்றுகையிட்டு மீனவ கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் படாலியன் தலைமையகம் அமைக்க 53 ஏக்கர் நிலம் 2003ஆம் ஆண்டு இடம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் இந்திய ரிசர்வ் படாலியன் தலைமையகம் வந்ததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மீனவ மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதனால் இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் அப்பணிகள் தொடங்க அதிகாரிகள் முயன்றனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நரம்பை சாலையில் கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் என பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் பல்வேறு மரியாதைகள் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி திமுக தெற்கு மாவட்ட அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் திமுகவினர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். சந்தப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக புதிய உறுப்பினர் அட்டையை அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் சந்தப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளான கோட்ரோப்பட்டி, நாச்சனாம்பட்டி, மூக்கனூர்பட்டி, சூரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடத்தூர் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் மதிவாணன் ஏற்பாட்டில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அதிமுக புதிய உறுப்பினர் அட்டைகளை தொண்டர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோர் என பலர் கலந்து கொண்டனர். பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டியில் மீன் வலைகளுக்கு இலை தயாரிக்கும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்கள் தொழிற்சங்க கிளையை திறந்ததை கண்டித்து நிர்வாகம் தரப்பில் நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்தது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் கடந்த ஜூலை மாதம் தொடங்கி 48 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த கடுமையான நிபந்தனைகளை விதிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்த சார் ஆட்சியர் வாகே சங்கேத் பல்வத் தொழிற்சாலை நிர்வாகத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சாத்தூர் அருகே தியாகி இமானுவேல் சேகரன் 67வது குருபூஜை விழா விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அமீர்பாளையத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் 67வது குருபூஜை நடைபெற்றது. இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட சாத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி இமானுவேல் சேகரன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கிளை கழக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் இமானுவேல் சேகரன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விசிக சார்பில் சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரன் புகைப்படத்திற்கு
மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனின் 67ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மேற்கு மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் இமானுவேல் சேகரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர்கள் தங்கதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராசிபுரம் அருகே உள்ள செங்குந்தர் சமுதாய கூடத்தில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே செங்குந்தர் சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் KRN ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சா உமா தலைமையில் 393 பயனாளிகளுக்கு 2.94 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்பு அப்பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை வழங்கினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சமத்தூர் பேரூராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். பின்னர் தோட்டக்கலை, வேளாண் துறை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா, கூட்டுறவு கடன் சங்கம், கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு திட்டத்தின் கீழ் 275 பயனாளிகளுக்கு ரூபாய் 89,80,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோவை மாவட்டத்தில் வேறுபாடுகள் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு வெட்டப்பட்ட தென்னை மரங்களின் விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தான் பகுதியில் தியாகி இமானுவேல் சேகரன் 67வது குருபூஜை விழாவை முன்னிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தியாகி இமானுவேல் சேகரன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று தொடங்கின. மாவட்ட ஆட்சித்தலைவர் AP மகாபாரதி இப்போட்டிகளை தொடங்கி வைத்திருந்த நிலையில் இன்று 2ஆம் நாளாக போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்களுக்கான சிலம்பம், ஓட்டப்பந்தயம், வாலிபால் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே 3வது நாளாக சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையில் பணி செய்யும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு, தொழிற்சங்கம் அங்கீகாரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். முன்னதாக போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம், போராட்ட நேரத்தை முறையாக கடைபிடிப்போம், போராடும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குமரி மாவட்டம் குழித்துறை அருகே மருதங்கூடு பகுதியில் இரணியல் சர்வோதய சங்க கட்டிட வளாகத்தில் உள்ள காந்தி மண்டபத்தில் இருந்த காந்தியடிகள் சிலை தலையை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதையறிந்த சங்க செயலாளர் ஜெயவால் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இருப்பினும் மார்த்தாண்டம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள உணவு விடுதியில் செல்போன் வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் மூஞ்சிக்கல் பகுதியில் சாலை ஓட்டிய உணவு விடுதி ஒன்றில் ஊழியர்கள் தங்கும் அறையில் ஊழியர் ஒருவர் தனது செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு உணவு விடுதியில் வேலை பார்த்துள்ளார். அப்போது திடீரென உணவு விடுதியின் மேல் பகுதியில் உள்ள தங்கும் அறையிலிருந்து புகை வந்துள்ளது. மேலிருந்து கருகிய வாசம் வருவதை கண்ட ஊழியர்கள் சென்று பார்த்தபொழுது தீ வேகமாக பரவியுள்ளது. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் போக்குவரத்து நெரிசலால் வாகனம் வர தாமதம் ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீயில் ஊழியர்கள் தங்கும் அறையில் இருந்த மெத்தைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
மாவட்டம் வந்தவாசியில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து கடைகள் அடைக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு செய்தனர். தமிழ்நாட்டின் வணிகர்களின் நலனுக்காக இயக்கம் கண்டு வணிகர்களின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து உழைத்த வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி வந்தவாசியில் வணிகர்கள் சங்கத்தினர் கடைகளை அடைத்து தங்களது இரங்கலை தெரிவித்தனர். இதையொட்டி வந்தவாசியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. கோவில்பட்டி அருகே அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் 100 நாள் வேலையை தொடர்ந்து வழங்கிடவும் நிர்ணயிக்கப்பட்ட தினசரி கூலியை வழங்கிட வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் 600க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு 100 நாள் வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் வேலை வழங்கப்படாமல் தட்டி கழித்து வருவதாகவும் தினசரி வழங்கக்கூடிய கூலியிலிருந்து பணத்தை பிடிமானம் செய்து குறைத்து வழங்குவதாகவும் கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனுவை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் சந்தித்து ஆறுதல் கூறினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தில் இருந்து கடந்த 9ஆம் தேதி 4 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை எச்சரித்ததோடு படகின் மீது மோதி படகு கவிழ்ந்து 4 மீனவர்களும் கடலில் தத்தளித்தனர். இந்த விபத்து காரணமாக காயமடைந்த 4 மீனவர்களும் சக மீனவர்களின் உதவியோடு கரை திரும்பினர். இந்நிலையில் மீட்கப்பட்ட மீனவர்கள் தற்பொழுது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் நேரில் பார்வையிட்டு நலம் விசாரித்து நிவாரண நிதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட படகை ஆய்வு செய்து படகின் உரிமையாளருக்கு நிவாரண நிதி வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் இதுகுறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.